அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசம். தைப்பூச விரதம் ஸ்டார்ட் பண்ணாலே வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. மாலை போடுறது, மாலை போடாமல் விரதம் இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. 48, 21, 11, 6, 3 நாள் என்ற கணக்கில் விரதம் இருந்து சாமி கும்பிட்டாலே மாலை போடுறதுக்கு சமந்தான். இத்தனை நாளில் விரதம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமாவது விரதம் எடுக்க முதல் நாள் வீட்டையும் பூஜை ரூமையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தைப்பூசம் அன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி நைவேத்தியமாக வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பால், தேன் வைத்து சாமி கும்பிட்டுருணும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலை மாலை 2 வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு மதியம் 1 to 2 செவ்வாய்கரை நேரத்தில் படையல் போட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடலாம். கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் பாராயணம் பண்றது, அன்றைய தினம் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது இன்னுமே சிறப்பு. நம்ம எப்படி சாமி கும்பிட்டாலும் உள்ளன்போடு மனமுருகி வேண்டும் போது முருகப்பெருமான் கண்டிப்பா அருள் புரிவார்.